ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி சரியா இந்த நவம்பர் 20ஆம் தேதி தான் இதே நாள்ல தான் நீதி கட்சி உதயமாச்சு. தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தை அந்த ஒற்றை இயக்கம் புதுசா வடிவமைச்சது. இந்திய திருநாடு அப்போ ஆங்கிலேயர்கிட்ட இருந்து விடுதலை பெற போராடிக்கிட்டு இருந்த வேலை. ஆனா நீதி கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் வேற மாதிரியா இருந்துச்சு. தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட ஒரு சாரார் இன்னொரு சாரார கோவில்கள் உணவகங்கள்ல நுழைய அனுமதி மறுத்ததை கண்டுச்சு. அந்த மாதிரியான சமூக அநீதிகளோட மல்லு கட்டணும் அப்படின்னு நீதி கட்சி தொடங்கப்பட்டது. பிராமண ஆதிக்கத்தை எதிர்ப்பது அதோட முதன்மை சித்தாந்தமா இருந்துச்சு. ரொம்ப ஒழுங்கா நேர்த்தியா கட்டமைக்கப்பட்ட இயக்கமா விளங்கின நீதி கட்சி பின்னாடி அரசியல் கட்சியா உருமாறுச்சு. இந்த நீதி கட்சி ஏற்படுத்தின அந்த தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தோட அரசியல் தளத்திலையும் தமிழ் சமூகத்திலையும் செல்வாக்கு மிகுந்ததா இருக்கு. 1916ஆம் ஆண்டு இதே நவம்பர் 20ஆம் தேதி தான் பிராமணர் அல்லாத 30 தலைவர்கள் ஒன்று கூடி டாக்டர் நடேச முதலியார், சர்பிட்டி தியாகராயர், TM நாயர் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்கினாங்க. சென்னை விக்டோரியா ஹால்ல இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நடந்துச்சு. பின்னாடி அந்த அமைப்பு தான் நீதி கட்சியா உருமாறுச்சு. இயக்கத்தோட கொள்கைகளை எடுத்து சொல்ல ஜஸ்டிஸ் அப்படிங்கிற செய்தித்தாள் கொண்டு வரப்பட்டுச்சு. 1938ஆம் ஆண்டு பெரியார் நீதி கட்சியோட தலைவரானார். 1944ல நீதி கட்சியும் பகுத்தறிவு இயக்கமும் ஒன்று சேர்ந்து திராவிடர் கழகமா உருவெடுத்துச்சு. நீதி கட்சி இன்னைக்கு இல்ல, அது தமிழகத்தோட பல்வேறு திராவிட அரசியல் கட்சிகளா பரிணமிச்சு இருக்கு. நீதி கட்சி இன்னைக்கு இல்ல அப்படின்னாலும் அதோட தலைவர்கள் நாயர் தெரு, நடேசன் பூங்கா, தியாகராய நகர் அப்படின்னு இடங்களோட பெயர்களா மாறி இன்னும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட கொள்கைகளும் இன்னைக்கு வரைக்கும் வாழுது. அந்த வகையில இன்றைய நாள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இந்த நாள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத மக்களாகிய உங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு.